ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சைடிஷாக நம்ம வெண்டைக்காய் கிரேவி காரசாரமாக வச்சுருக்கோம். அதுவும் எப்படி பண்ணலாங்கிறத பற்றியும் பின்னாடியே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்ருவோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதான் நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பையும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பையும் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வச்சுருக்கணும். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதை உருண்டை உருண்டையாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, ஆனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். எல்லாம் அந்த பார்த்திங்கன்னா நல்லா பிணையணும். மாவை நல்லா பிணைஞ்சி எடுக்கணும். அதிலே நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும். உருண்டையை இந்த மாதிரி தேய்ச்சி வச்சு எடுத்துக்கலாம். ஒட்ட லைட்டாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்தா போதும். ரொம்ப மாவு சேர்த்துடக்கூடாது. நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தோசை தவாவில் போடலாம். தோசை தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும். பார்த்தாலே தெரியும் எப்படி உப்பிட்டு வருது பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அதை இப்போது நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சப்பாத்தியை ஒன்று தேய்ச்சி எடுக்கலாம். ஈஸியாக பண்ணலாம். சப்பாத்தி ரொம்ப டைட்டெல்லாம் ஆகாது. ஆனால் தோசை தவா மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நமக்கு ஹீட் ஆன உடனே நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நம்ம சப்பாத்தியை அதில் போடும்போது நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். பார்த்தாலே தெரியும் எப்படி வருதுன்னு. சூப்பராக நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி ஈஸியாக எப்படி பண்ணுறங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு. உப்பு தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா அதை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் நல்லா. அதான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் கிரேவி அது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். எல்லா சப்பாத்தியும் இதை மாதிரி நம்ம தோசை வாழை நல்லா சுட சுட தோசை தவா வச்சு அதில் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு சப்பாத்தி. இப்போ நம்ம வெண்டைக்காய் கிரேவி செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 6 பல் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக, அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்துக்குருவோம். அதனால் பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குருவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போது ஒரு 2 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த கிரேவி வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிடணும். சப்பாத்திக்கு எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கு குருமாவாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய் வச்சு நம்ம வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வந்து வெண்டைக்காயை நல்லா வதக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கரெக்டாக காயெல்லாம் முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வீட்டு மசால் பொடி ஒரு 1.5 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா வந்து கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து அந்த மசால் வாடையெல்லாம் வெளியே போயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு அதுக்கப்புறம் திறந்து பார்க்குறோம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு நல்லா கிரேவி இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா, கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இன்னும் நல்லா தண்ணியை கொஞ்சம் வற்ற விட்டு எடுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுருவோம். சூப்பரான ஒரு வந்து வெண்டைக்காய் கிரேவி வந்து நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சாச்சு. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டான சப்பாத்தி வெண்டைக்காய் கிரேவி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்டாக வரும் சப்பாத்தி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.